வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியானா அண்ட் தென் சுபிக்ஷா 2 பேரும் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி, அதுக்கப்புறம் எலிமினேஷனை பற்றி நிறைய டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ சுபிக்ஷா வினோத்ன்றாங்க. ஓகே, ஆமாம், எனக்கும் வினோத் தானே தான் போவார் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை அரோரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அரோரா வெளியே போவாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன்னா வினோத் வந்து சண்டை போட்டாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அரோரா வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அப்படியே சைலண்ட் ஆனது நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக்கே வந்து ஆதிரிக்கு பதிலாக அரோரா தான் வெளியே போவாங்கன்னு ஒரு கணிப்பு இருந்தது. பட் ஆதிரியை வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. அதனால் மேபி அவங்க வந்து தூக்கிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் இந்த வாரம் எலிமினேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வினோத் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவங்க 2 பேருக்கான டிஸ்கஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி லைக் எப்போ வருவாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் நெக்ஸ்ட் வீக் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த வாரம் வந்துருவாங்க, இந்த வாரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த வாரம் வீக் எண்டில் இல்லைனா வீக்கெண்டுக்கு முன்னாடி ஃப்ரைடே அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து எக்ஸாக்டாக வந்து கணிக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்களும் இந்த டாஸ்கில் ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த டாஸ்க் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் வந்து ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக வந்து ஒவ்வொருத்தரும் உள்ளே வர்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா உள்ளே வர்றவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு கேம் பிளானோட வருவாங்க. ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு வந்தால் என்ன மாதிரி ப்ளே பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக வியனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. வைல்ட் கார்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம வந்து சேர்ந்து வந்து பயணிக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எஸ், அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் மைண்ட்லையும் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் வைல்ட் கார்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோஷனுக்காக வந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, அப்போ சாங் போட்டோடனே ஓகே ப்ரொமோஷன்லாம் கிடையாது, வைல்ட் கார்டு தான் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு வைல்ட் கார்ட்ஸ் வந்து உள்ள இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.